ஹாய், இன்றைக்கி நம்ம ஜரி த்ரெட் ஒர்க்கு தான் படிக்க போகிறோம். நம்ம பேசிக் லெவலில் சில்க் த்ரெட் ஒர்க்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டு முடிஞ்சதோடி பேசிக் லெவல் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சாதா வந்து சில்க் த்ரெட்டு வந்து நம்ம ரெண்டு நூல் எடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டிருப்போம். 2 நூல் எடுத்து நாட் போட்டு போடுவோம், அப்படி தானே. ஆனால் இது வந்து நம்ம ஒரு நூல் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒரு நூலில் மட்டும் நாட் போட்டு எண்டில் நாட் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ நாளும் சில்க் த்ரெட் வச்சு போட்டோம். சில்க் த்ரெட்டு வந்து நீங்கள் இவ்வளோ நாளும் பண்ணினதில் உங்களுக்கு இப்போ அது வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது இது இங்கேருந்து இப்படி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்து. இப்போது ஜரி த்ரெட்டு வச்சு சங்கிலி தையல், அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் சங்கிலி தையல் போட்டு காமிங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்ஸை போட்டு நம்ம முந்தி ஃபஸ்ட்டு இருந்து போட்டு அதே ஸ்டிச்சு தான் போடுறோம். ஆனால் வந்து இது ஜரி த்ரெட்டில் போடுறோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஸ்டிச் எல்லாம் தெரியுங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். சிக்ஸாக்கு நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒருக்கா, இங்கே ஒருக்கா, அப்புறம் இந்த சைடு நெருக்கமாக பண்ணுங்கள். ஒரு லைன் சிக்ஸாக் போடுங்க, ஒரு லைன் சங்கிலி தையல் போடுங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஷேப் நம்ம இதுவரைக்கும் சில்க் த்ரெட் வச்சு படித்த ஸ்டிச் எல்லாம் இதில் ஒரே பிக்சரில் வரது மாதிரி ஒரு படம் எடுத்து போட்டு, இப்போ நான் வந்து சங்கிலி தையல் தான் போட்டுட்ருக்கேன். சங்கிலி தையல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு லைன் சங்கிலி தையல் போட்டிங்கன்னா கழுத்தை சுற்றி இதை ஒட்டி 3 லைன் போடுவோம். ஓகேவா? 3 லைன் நம்ம எதுக்கு போடுவோம்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த மிஷினில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அடுத்து நம்ம பீடு கொடுப்போம். பீடு கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால நம்ம வந்து 3 லைன் இல்லைன்னா 4 லைன் கூட போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு கீழேயும் வேண்டாம். ஒட்டி போடுங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணும்போது 3 இல்லைன்னா 4 லைன் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதை போட்டு தான் அதுக்கப்புறக்கு பீடோ என்ன ஒர்க்குனாலும் நம்ம பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. சங்கிலி தையல் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சிக்ஸாக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து 3 லைன் சங்கிலி தையல் போட்டிருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வீதியாக போட்டு அதை கிளாஸில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அந்த பிக்சரில் இது வரைக்கும் போட்ட எல்லா ஸ்டிச்சுமே இந்த ஜரி த்ரெட் வச்சு நீங்கள் போடுறது மாதிரி ஒரு பிக்சர். முக்கியமாக வாட்டர் ஃபில்லிங், லோடிங் ஸ்டிச், சங்கிலி தையல் வந்து கவராக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச் எல்லாம் இதில் வந்து கவர் ஆகுது மாதிரி ஒரு பிக்சரில் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.